1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் மேல கிருஷ்ணகிரியில பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து பெண்ணை சீரழிச்சு அடக்க வந்து ஏன் சீமானுக்கு தெரியலன்னு கேட்டா நியாயமான கேள்வியா? நாம் தமிழர் தம்பிகள் செய்யக்கூடிய தவறு சீமானுக்கு நேரடியா வந்துருமா? அதுக்கு சீமானை குற்றம் சாட்ட முடியுமா? பாலியல் குற்றச்சாட்டு வருது. வீட்டுக்குள்ள வயசுக்கு வந்து குடிசை கட்டி வச்சுக்கிற பொண்ணையா கூட்டிட்டு வந்து ஒரு மனிதர் பேசுகிற போது அந்த மனிதர் தலைவருக்கான சகல தகுதிகளையும் இழந்து விடுகிறார். அருவருக்கத்தக்க தலைவராக சீமான் இருக்கிறாரு. ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல இப்படிலாம் பேசியிருக்கலாமா? சொந்தமான நிறுவனத்துக்கு தான் எல்லா படங்களும் கொடுக்கப்படுது. அவன் கொடுத்தா மட்டும் தான் திரையிடப்படுது. பிரச்சனை வந்தப்ப செய்தியாளர் அவன் வெளியிருந்து வாங்கி போறது தம்பி பண்றது தப்பு இல்லையேன்னு பேசினாரா இல்லையா? கேவலம் திமுகவை உதயநிதி எல்லாம் போய் உயர்த்தி பேசுகிறார் சீமான். உதயநிதிக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாரு. அவர் எப்படி ஒரு தலைவரை நம்ம ஏற்கிறது? கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி மக்களை டைவர்ட் பண்ணுது. நான் இப்ப தெளிவா சொல்றேன். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மடைமாற்றும் சக்திங்க. அது வந்து எந்த விதத்திலையும் வந்து மக்களுக்கு உதவாது. ஒரு மடைமாற்றும் சக்தியாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களோட நாங்க போய் நின்னோட எவ்வளவு கொச்சியா நீங்க தானே போய் நின்னீங்க. மைக்க பிடிச்சிட்டாரு அவன் தான் துணை முதலமைச்சர் ஆக்குவேன். நீங்க தான் கெஞ்சிட்டே பின்னாடி இருக்கீங்க. விஜய் விடயத்துல சீமான் பேசுறதோ எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. சீமான் வந்து பின்னாடியே தம்பி தம்பி தம்பின்னு உருகிட்டு பின்னாடியே சுத்தினாருங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படியே செஞ்சாரு. சீமானை நம்பி சீமான் அவர்களோடு எங்களோடு நாம் தமிழர் கட்சியோடு அந்த கட்சியை நம்பி உயிரை கொடுத்த பையனோட அம்மாவை இன்னைக்கு போய் சந்திக்கிறதுக்கு சீமானுக்கு தைரியம் இல்லை. முடிஞ்சா சீமான் சந்திக்க பார்ப்போம். ஏங்க இன்னைக்கு விக்னேஷோட தாயாரை வந்து சீமானால சந்திக்க முடியுமா? விக்னேஷ் தாயாரை போய் சந்திப்பாங்களா? அவருக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார்களா? இந்த கட்சி தலைவனும் தொண்டனோட பணத்தை வாங்கி 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டுக்கு வந்துருக்கீங்க. தன்னுடைய தொண்டனுடைய காசுல, தன்னுடைய தம்பிகளுடைய காசுல, அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 3 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து சீமான் இன்னைக்கு தங்கி இருக்கிறது அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா, அதாவது வந்து இவ்வளவு நாள் இல்லாம எல்லோரும் கூட பல காணொலிகள்ல கேட்டிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியை விட்டு கல்யாண சுந்தரம் பிரிந்து சென்றாரு. அவரை போயிட்டு மீண்டும் மீண்டும் அண்ணன் 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 சொல்றீங்களே, அப்படி அண்ணன் கூப்பிடுறத தவிர்த்துருங்க அப்படின்னாங்க. ஒரு இடத்திலும் நாம் வந்து கல்யாண சுந்தரம் அவர்களே அண்ணன் கல்யாண சுந்தரம் என்ற வார்த்தையை தாண்டி பேசியது கிடையாது. அவர் மீது எல்லளவும் நம்ம வந்து குறை கூறியது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் எந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுத்ததில்லை. நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்பியதில்லை. நாம் தமிழர் கட்சி மீது வன்மத்தை கக்கியதில்லை. ஆனால் இன்று நடந்த விவாத நிகழ்ச்சியில அதுக்கு அப்படியே முற்றிலும் எதிர்மாறாக நாம் தமிழர் கட்சி மீது கொடுமையான வன்மங்களை கொட்டி தீர்த்திருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் அந்த விவாத நிகழ்ச்சியில கல்யாண சுந்தரத்திற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது திமுகவை நம்ம வெறுக்கிறோம், திமுகவை நம்ம இழிவா பார்க்கிறோம், திமுக அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு சொல்றோம், அதற்கு இணையானது அதிமுக, அதிமுக ஆட்சியில பல அவலங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி கோடிட்டு காட்டியிருந்தார். அதற்கு எதிர்வினையாகத்தான் அது பொருத்தம் அடிச்சா வலி தாங்க முடியாம கத்துற மாதிரி, ஒரு கருத்திற்கு எதிர்கருத்து வைக்க முடியல, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலன்னா உடனடியாக வன்மத்தை கையில் எடுப்பது போன்று ஒரு விடயத்தை கல்யாண சுந்தரம் செய்திருக்கிறார். இதை நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு படிச்சவர், அவர் உண்மையிலே பயங்கரமான விவாத திறமை கொண்டவர். தன்னுடைய விவாத திறமையினால இதை சரி செய்திருப்பார் நம்ம நம்பணும். ஆனால் இடும்பாவனம் கார்த்திக் கொடுத்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல. அதனால வன்மத்தை கக்கி சீமான் மீது நாம் தமிழர் கட்சி மீது அவதூறு பரப்பணும். வேற வழியில நம்ம வந்து அங்க போயிருக்கிறோம், விவாதத்துல கலந்துருக்கிறோம், நம்ம வந்து எந்த விதத்திலையும் வந்து பின்வாங்கிடக் கூடாது என்பதற்காக முற்றிலும் வன்மத்தை கக்கியிருக்கார். முதல் விஷயம் என்ன சொல்றாரு, கிருஷ்ணகிரியில ஒரு சம்பவம் நடக்குதுங்க, ஒரு பள்ளி மாணவி மேல புகார் வருது, அதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவதான் காரணம் சொல்றோம், அது வந்து சீமானுக்கு தெரிஞ்சுதான் ஆனதா அப்படின்னு கேள்வி கேட்பது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதுபோல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்ததான் கேள்வி கேட்பது முட்டாள்தனம் சொல்றாரு. எது முட்டாள்தனம்? 13 பேரை துள்ள துடிக்க சுட்டி கொன்றதை நான் வந்து டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், தொலைக்காட்சி பெட்டியில செய்தியா வந்ததை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வர் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறாருன்னா அதை விட பெரிய கேவலம் இருக்கா? அதை விட அவமானம் இருக்கிறதா? இப்போ சக மனிதன் சாதாரண ஒரு மனிதன் சொல்லலாம், இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாதுங்கன்னு. ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழதான் காவல்துறை வருது, அவருக்கு தெரியாம தமிழ்நாட்டுல ஒரு தனிநபர் சுட்டுக் கொள்வதே தவறு, அது வந்து சட்டம் ஒழுங்குக்கு எதிரானது அப்படின்னு சொல்றோம். ஆனால் 13 பேர் போராடியதற்காக, தீவிரவாதம் செய்யல, கொலை பண்ணல, கொள்ளை அடிக்கல, எந்தவித குற்ற செயல்களிலும் ஈடுபடல, மண்ணின் உரிமைக்காக போராடியவனை சுட்டு கொன்றது, அதுவும் இப்ப எங்கேயோ ஒரு கிளையில எவனோ ஒரு தவறு செய்வதும் ஒன்றா? இதுதான் உங்களுடைய விவாத திறமையா? இதுதான் உங்களுடைய அறிவா?
அடுத்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருதுங்க, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. அந்த பாலியல் குற்றச்சாட்டுல அவர் சீமான் வந்து என்ன சொல்றாரு? நான் ஏதோ ஒரு கன்னி பொண்ணு, குடிசைக்குள்ள உட்கார்ந்து ஒரு பொண்ணை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு நான் ஏதோ பலவந்தமா கற்பழிச்ச மாதிரில பேசுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இது அருவருக்கத்தக்க விடயங்க. எப்படி? இது அருவருக்கத்தக்க விடயம். அந்த பொண்ணுங்க கதறுது, ஐயோ அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, என்னை விட்டுருங்கண்ணான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி பாலியல் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கியது. அது பாலியல் குற்றம், அது வந்து கொடூரமான கற்பழிப்பு. தன்னை நம்பி அந்த பெண்ணை கூட்டு போய் 4 பேர்கிட்ட குடிச்சிட்டு போதையில அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி நரக வேதனையை அந்த பெண்களுக்கு காட்டினாங்க. அப்படிப்பட்ட காணொளிகள் வெளியாவதும் ஒரு அரசியல் தலைவனை வீழ்த்துவதற்காக தொடர்ச்சியாக எப்பெல்லாம் தேர்தல் வருகிறதோ, எப்பெல்லாம் வந்து அண்ணன் சீமானோட பேர் வந்து முன்னேறி கொண்டு செல்கிறதோ, அவர் எப்பெல்லாம் நல்ல பெயர் எடுக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க வந்து ஒரு நடிகையை கூட்டு வந்து, அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் மீது மட்டும்தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? 7 பேர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 7 பேரும் தன்னை ஏமாத்தி விட்டார் என்று சொல்லி பணம் பறிப்பதை முதன்மை நோக்கமா வச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக சீமான் மீது அவதூறு பரப்புனா அந்த வலியில வேதனையில சொன்ன வார்த்தையும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் ஒண்ணு. ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு ஒரு பொம்மை முதல்வராக பாஜகவிற்கு அடிமையாக தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட கெடுதல்கள் நடப்பதற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு முட்டு கொடுப்பதற்காக நீ சீமானை சீண்டுவது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தவறு. உதயநிதியை உயர்த்தி பேசினாருங்க. உதயநிதி எங்க உயர்த்தி பேசினாரு? ஒட்டுமொத்த திரைப்படமும் சன் பிக்சர் சார்பாகவும் உதயநிதியின் ரெட் ஜாயின்ஸ் மூவியின் சார்பாகவும் தான் ரிலீஸ் ஆகுதுங்க. ஒட்டுமொத்த சினிமா மாஃபியாவா உதயநிதி மாறிட்டாருங்க அப்படின்னு கேள்வி எழுப்புன்ற போது எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு தனி பெரும் முதலாளிகள், கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அமேசான் போன்றவர்கள் எடுத்து செய்வதை விட தம்பி உதயநிதி செய்யறதுல தவறு இல்லையா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு இவர் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். அதற்காக உதயநிதியை உயர்த்தி பேசல. நாம் தமிழர் கட்சி ஒரு மடைமாற்றும் சக்திங்க. நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அது வந்து எந்த இடத்துலயும் மக்களுக்கான சக்தியா இல்ல, மக்களுக்கான ஒரு போராட்ட காலத்துல இல்ல, அது ஒரு மடைமாற்றும் சக்தி. அப்போ இந்த களத்துல மக்களுக்கான சக்தி யாருங்க? அதிமுகங்க. அதிமுக தான் இங்க வந்து திமுகவுக்கு எதிராக அனைத்து விடயங்களிலும் போராடுது. மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராடுது, சொத்து வரிக்கு எதிராக போராடுது. இங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்போது கூட நின்று ஆதரவு தெரிவித்து அவர்களுக்காக களத்துல நிக்கிறது. 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடிச்சு, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடிச்சு. இன்னைக்கு கேவலம் அதிமுக அரசு சரியான எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியா நடக்கல, சரியான ஆளுங்கட்சியா நடந்துக்கல. அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படல. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே அந்த 5 ஆண்டுகள் அவருக்கு சரியா போச்சு. சரியான எதிர்கட்சியாக நடந்து கொண்டிருந்தால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இழந்து போயிடும். எதிர்கட்சியாவே நடக்கல. இங்க எதிர்கட்சியாக யார் இருந்தது என்றால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அனைத்து விடயங்களிலும் களத்தில் நின்னது நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கட்சி தான். அது மடைமாற்றும் சக்தியா. இது உண்மையிலே கொடுமை. விஜய் விடயத்துல வந்து சீமான் வந்து அவர் என் தம்பி, அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் பின்னாடியே சுத்தினது வந்து சீமான் தானே தவிர நாங்க எந்த இடத்துலயும் வந்து விஜயை தூக்கி பிடிக்கல. இதெல்லாம் கேவலமா இல்லையானே? உண்மையிலே கேவலமா இல்லையா? இவ்வளவு கேவலமா இவ்வளவு கீழ்த்தரமாவா போய் முட்டு கொடுப்பீங்க? முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இல்லையா? அதாவது வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு சொன்னார் அவர் ஒரு தமிழ் தேசியவாதியாக வருவார், தமிழர் நலன் சார்ந்து வருவார் நம்பி சொன்னார். அப்படி வந்தா நானும் என் தம்பி சேர்ந்து ஆட்சி அமைப்போம், என் தம்பிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். என்று அவர் திராவிடத்தை ஏற்றேன்னு சொன்னாரோ முதல் நாள் மேடையில அறிவிச்சதுல இருந்து இது வரைக்கும் உனக்கு எனக்குமான தூரம் அதிகம், உன்னால ஏற்கவே முடியாதுன்னு அடிச்சு துரத்தியது. தமிழ்நாட்டுல தாவேகாவை நாம் தமிழர் கட்சியை தாண்டி அடித்தவர்கள் வேற யாரும் இருக்காங்களா? அவர்கள் கொள்கை நிலைப்பாட்டை விமர்சித்தவர்கள் யாராவது இருக்காங்களா? ஒரே ஒருத்தவன் கொடியை காட்டாங்க. அது வந்து அதுவும் இவர்களாக அதிமுக பனியன் போட்டு ஒரு தாவேகா கொடியை ஒருத்தன் காட்டான். அதற்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி ஒளி வந்து விட்டது, வழி வந்து விட்டது, தப்பிக்க வழி வந்து விட்டது, பாருங்கள் இதுக்கப்புறம் தாவேகா கூட்டணிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையா? ஒரு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலையா அது? அவர்கள் வந்து உங்ககிட்ட கெஞ்சணும். நீங்க கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் இந்த களத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, உங்ககிட்ட நேத்து வந்து பிச்சை எடுக்கணும், எனக்கு இத்தனை தொகுதி கொடுங்கன்னு. அதை விட்டுட்டு ஐயோ வந்துட்டாங்கன்னு சொன்ன நீங்களாம் சீமானை பத்தி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? மக்களை சந்திப்பதை பற்றி யார் பேசுவது? இடுமாவனம் கார்த்திக் பேசலாமா? சீமான் மக்களை சந்திக்கிறாரா? சீமான் வந்து விக்னேஷ் அவர்களின் தாயாரை சந்திச்சாரா அப்படின்னு அபாண்டமான குற்றச்சாட்டு. நீங்க இருக்கும்போது நடந்த விடயங்களை பற்றி இப்போ எடுத்து பேசுறீங்க. இப்போ விக்னேஷோட தாயாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க? 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. 10 லட்சம் ரூபாயை நிதியை திரட்டி அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது.
அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அந்த வீட்டுக்கான தொகையை நீங்க கொடுக்கணும். இப்போ சீமான் தற்கொலை செஞ்சுக்க சொன்னாரா? சீமான் போய் மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கப்பான்னு சொன்னாங்களா? சீமான் வந்து இது போன்ற விடயங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாரா? இல்ல. தன்னை நம்பி இருந்த ஒரு தம்பி ஆர்வ கோளாறுல ஒரு அவசரப்பட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி ஒரு தவறை செய்து விட்டான், இதை நம்ம வந்து ஆதரிக்கலாம், அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்க கூடாதுன்னு அன்னைக்கே 10 லட்சம் ரூபாயை நிதியை திரட்டி எடுத்து கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒரு அளவுக்கு நான் வந்து 50 லட்சம் ரூபாயில வீடு வேணும், 1 கோடி ரூபாயில வீடு வேணும்னா அதெல்லாம் மக்கள் கொடுப்பார்களா? திரள் நிதி திரட்டுறோம், உண்டியல் வசூல் பண்றோம், அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் மீது அவதூறு பரப்பினால், வன்மத்தை கக்கினால், எதிர்கட்சிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு மீடியாக்கள்ல போய் சீமான் பேரை அவமானப்படுத்தினா எப்படி போய் திரும்ப பார்க்க முடியும்? எப்படி அவர்களுக்கு ஆதரவாக பேச முடியும்? இது எல்லாமே கல்யாண சுந்தரத்திற்கு தவறு என்று தெரியும். நம்ம பேசுறதுலாம் தப்பு, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். கடைசியா ஒரு விடயத்தை சொல்றாரு, சீமான் வந்து 3 லட்சம் ரூபாய் வாடகையில தன்னுடைய தொண்டர்களின் காசை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது உங்ககிட்ட குற்றச்சாட்டு வச்சாங்களா? எங்களை ஏமாத்தி வாங்கினாருன்னு சொல்றாங்களா? இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பயணிக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவன் தினம்தோறும் ஏதாவது ஒரு போராட்டத்துல மக்கள் பிரச்சனைகள்ல தலையிடக்கூடிய, அதுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன் இந்த மண்ணுல இருக்கானா அப்படின்னு சொன்னா அவன் சீமானை தவிர்த்து யாரும் இல்லை. அவர்கள் மீது நேரடியாக கருத்தியலாக ஒரு பிரச்சனையும் உங்களால சொல்ல முடியாது, ஒரு இடத்துலயும் உங்களால விவாதிக்க முடியாது. இது போன்ற ஏதாவது இல்லாத குற்றச்சாட்டுகளை, வன்மத்தை தான் கக்க முடியுமே தவிர வேற எதையும் செய்ய முடியாது. இதுவரை நாம வந்து அண்ணன் கல்யாண சுந்தரம் என்று மிகவும் மாண்போடும் மரியாதையோடும் நடந்துகிட்டோம். இனிமேல் கொண்டு கல்யாண சுந்தரம் பேசக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் சீமான் தம்பிகளிடம் செருப்படி வந்து கொண்டிருக்கும். உங்களை விவாதத்தில் வீழ்த்த ஆள் இல்லைலாம் நினைக்காதீங்க. சீமான் தம்பிகள் அத்தனை பேரும் கருத்தியலாளர்கள், யார் வந்தாலும் உங்களை அடித்து துவைப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.